ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக வருங்க. அதுக்கு 2 நாளே ஒரு கெட்டு முருங்கைக்கீரை வாங்கி உருவி நல்லா வீட்டிலே காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பீரல் மேலே வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 50 கிராம் கூட தட்டி எடுத்திருக்கேங்க, 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கப்பில் 1 கப்பு அளவு உளுந்து எடுத்திருக்கேன், அதிலே 1/2 கப்பு எள்ளு, அதிலே 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 15 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் எள்ளையும் போட்டுட்டிங்களே சீக்கிரமாக எள்ளு கரைஞ்சிருமே அப்படின்ட்டு. நம்ம இப்போ அதிக சூடில் வச்சிடாமல் கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்து விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, சட்டி மட்டும் சூடானால் போதும். பருப்பெல்லாம் சிம்லே வச்சு இது பண்ணுங்கள். 13 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளாட்டியுமே உங்களுக்கு போட்டிருக்க எள்ளு வந்து 1 2 வெடிச்சு வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன். நான் 1.5 பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற மிளகையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு வறுத்து வர வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க கருவேப்பிலை பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி காஞ்சு நல்லா பொடிச்சு வரணும். அப்படின்னா தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வண்டு வைக்காது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எல்லாமே ஒரே கலராக இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே கலர் மாறாமல் ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு நாள் பட இதில் வண்டு வைக்காது. அதுவும் போக உங்களுக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிண்ட வராது, அதனால் நான் கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி தான் முருங்கைக்கீரை பொரியல் எதுனாலும் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முருங்கை இலையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொடிச்சு வந்துடுச்சு. இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருக்க 50 கிராம் ரசப்பூடை தட்டி வச்சுருக்கேன், இதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறுற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நான் இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன். பாருங்கள், இப்போ அதே சூட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நம்ம முதல்ல இந்த பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ குறன்னு இருக்குது. இதோட இப்போ நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் போடலை, தூள் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் எண்ணெயில் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி அரை உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அருமையான முருங்கைக்கீரை இட்லி பொடி தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.